நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாதம் மாதம் எங்களை வந்து ஏமாற்ற வேண்டாம். ஏன்னா வந்து நான் பல கருத்துக்களை வந்து இந்த வீடியோ மூலிமா இது பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து அரசெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் வந்து நான் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துருக்குற ஆதார அடிப்படையில் பாதிக்கப்பட்ட நபர் கண்ணீர் மல்க வந்து இந்த பேட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அரசாங்கம் வந்து இத்தனை ஆண்டுகளாக வந்து விளையாட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, ஏன்னா வந்து இனி வருங்காலத்தில் வந்து வருங்கால குழந்தைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்காகத்தான் இத்தனை வீடியோக்களை வந்து அரசுக்கு வந்து அனுப்புகிறேன். ஏன்னா நேரில் வந்தால் கேட்க மாட்டேங்கிறீங்க, கடிதம் மூலியமாக இருந்தால் வாங்க மாட்டேங்கிறீங்க. ஏழை மக்களில் வந்து நீங்கள் வந்து இதாக பேசுகிறது அது சரியில்லை. நீங்கள் வந்து விசாரணை தள்ளி தள்ளி போடாதீங்க. நான் வந்து டேரெக்டாக வந்து நேரடியாக வந்து என்னுடைய ரெக்கார்டை கொடுத்துட்டு வந்து எல்லா ஆதாரமும் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் என்னோட இடத்துக்கு வந்து பார்க்கல, என்ன கண்ணீரோடு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்படி தினம் தினம் வந்து சாகடிக்க வேண்டாம் கவர்மெண்ட்டில். ஏன்னா வந்து மனசுக்கு அதிக வேதனையை தருது. பண இழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுமையாக இருக்குது, சித்திரவதை. அதுக்கு நீங்கள் இராணுவத்தோட்டு என்னை வந்து சுட்டு கொண்டுருங்க. நாங்கள் 5 வேறு வந்து சாக தயாராகிட்டோம். சுட்டு வந்து என்னென்னா, எங்களை வந்து சாதாரணமாக சுடக்கூடாது. காங்கி ரவுண்டானா பொதுமக்கள் மத்தியில் எல்லாத்தையும் வர சொல்லி, இராணுவத்தை வர சொல்லி, இராணுவத்து கைனால், ஏன்னா அவங்க வந்து நாட்டுக்காக சேவை செய்கிறவங்க, அவங்கள வர சொல்லி எங்களை வந்து நெஞ்சில் நிமிர்ந்து நிற்கிறோம், குண்டு பாய்ச்சிங்க, அங்கேயே அடக்கம் பண்ணிடுங்க. இங்கேயே அடக்கம் பண்ணி சமாதி வச்சிங்கன்னா வருங்கால குழந்தைங்க வந்து இப்படி பாதிக்க மாட்டாங்க. அதில் எழுதிருங்க சரித்திரம். இப்படி வந்து போலி பத்திரம் கவர்மெண்ட்டுனால் வந்து நாங்கள் பதித்தோம், ஆனால் வந்து இராணுவத்து மூலிமா சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்ட்டு ஒரு சரித்திரத்தை பதிங்க. ஆனால் ரொம்ப துன்புறுத்தாதீங்க, மனசுக்கு வேதனையாக இருக்குது. பார்த்து இம்மிடியட்டாக நீங்கள் வந்து அடுத்த விசாரணை 19 போட்டிருக்கீங்க, 17/12 நீ போட்டிருக்கீங்க. ஆனால் இத்தனை நாள் போட்டதே தப்பு. ஒன்று அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா இராணுவத்தை வர சொல்லுங்கள். நாங்கள் 5 பேர் வந்துடுறோம். எங்களை வந்து நீங்கள் யாருமே கூப்பிட்டு போகண்டா, நாங்களே வந்துடுறோம். எங்களை சுட்டு கொண்டுருங்க. வருத்தத்துடன் கண்ணீரோடு முடிச்சுக்கிறேன். வணக்கம்.